ஹாய், நம்ம இப்போ வந்து தீபாவளி வரப்போகுதுல்ல, அதுக்கு வந்து மைசூர் பாக்கு. மைசூர் பாக்கில் வந்து சாஃப்டாக, அதுதான் இப்போ நிறையா பேருக்கு தெரியுது. அந்த மைசூர் பாக்கு எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். 3 பொருள் தான் இதுக்கு தேவையானது. கடலை மாவு, நெய், சீனி, இது தண்ணி, அதுக்காக மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி, இவ்வளவு தான் தேவை. ஆனால் அதனுடைய மெஷர்மெண்ட்டு 1:1:2, 3 போடுறவங்க இருப்பாங்க, 1.5 போடுறவங்க இருப்பாங்க, 1.25. நம்ம 2 போட்டோம்னா சாஃப்டாக வரும். இதை வந்து கடலை மாவை வந்து எந்த கப்புக்கு அளந்துருக்குறீங்களோ அந்த கப்புக்கு தான் நீங்கள் மெஷர்மெண்ட் அளக்கணும். சரியா? இப்போ வந்து இதை முதல்ல வறுத்துருவோம். நல்லா நெய்யில் வறுத்துருவோம். நம்ம எவ்வளவு எடுத்து வச்சுருக்குறோமோ அந்த நெய்யிலிருந்து நல்லா ஒரு 3 ஸ்பூன் நெய்யினாலும் போட்டு நல்லா 2.5 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். சரியா? நம்ம எவ்வளவு மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோமோ அதில் தான் நான் நெய் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு மேற்கொண்டு கிடையாது, அதிகபட்சமாக கிடையாது. இது வந்து நல்லா இது இப்போ போட்டுருவோம். போட்டு நல்லா இது வாசம் வர்ற வரைக்கும் இந்த நெய்யில் வறுக்கும் போதே நமக்கு வந்து மைசூர் பாக்கு வாசம் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வறுக்கணும். இதில் ஒரு இது என்ன அப்படின்னா, கட்டி தட்டாது. இப்படி வறுத்துட்டோம்னா லேசாக நம்ம கட்டி தட்டினா கூட உடச்சி விட்றதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவள் கரண்டி, குழிக்கரண்டிங்கிறதுனால நான் 2 கரண்டி எடுக்கவும் புதக்குன்னு நிறையா விழுந்துச்சு கூட. அதனால் பரவாயில்ல, நம்ம மெஷர்மெண்ட்டில் இருந்து தானே எடுத்துருக்கோம். இதை வாசம் வரட்டும். இந்த மைசூர் பாக்கு வாசம் இப்பயே வந்துடும். சிம்மில் வச்சு வருங்க பண்ண. இப்போ இந்த சுகரை இதில் போட்டு இதுக்குண்டான தண்ணி போட்டு போதுமா? வேறு கரண்டி வேணுமா? இருங்க. தண்ணி போதும். போதும். இது சுகர் கரைஞ்சிருச்சு. இதுக்கு வந்து இந்த பிசுக்கு பதம் அப்படிலாம் கிடையாது. சரி, இதில் இதை போட்டுற வேண்டிதான். மாவை நம்ம இப்போ கரைச்சி வச்சுருந்த மாவை போட்டுற வேண்டியதான். அதாவது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மாவு, ஃப்ரை பண்ண மாவு. எனக்கு இது வந்து கரைஞ்சிருச்சு. என்ன, இதை போட்டுறேங்க. விடாமல் ஷீட்டில் இதை வழித்து போட்டுருங்க. அது நாங்கள் இப்போ கேமராவை கட் பண்ணணும். நீங்கள் இப்போதைக்கு அதை நீங்கள் இது பண்ணுங்கள். அது ஒன்றா சேர்றதை நம்ம காட்டிடுவோம். அதுக்கப்புறம் அதை வச்சு போட்டுருவோம். விடாமல் இது கரைச்சாலே கரைஞ்சிரும். இந்த கரைஞ்சிருச்சுல, நல்லா எல்லாத்தையும் நாங்கள் வலிச்சு போட்டுட்டோம். அந்த பிளேட்ல அந்த இது வறுக்கிறேன்னு சொல்லிட்டு நெய்யை கொஞ்சம் தட்டிட்டே இல்லை நான். அது கூட நல்லதாக போயிடுச்சு. நமக்கு நல்லா ஈஸியாக கரைஞ்சிருச்சு. நல்லா ஈஸியாக கரைஞ்சிருச்சு. இது எனக்கு இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இது எனக்கே நானே தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு இது. கொஞ்சம் நெய்யை கூட போட்டு வறுத்தோம்னா கேசரி மாதிரி ஆயிடுது. ஆமாம், அது கொஞ்சம் நல்லா அந்நேரமே வந்து இதாகிடுது. ஒரு கட்டி இல்லாமல் பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதை இதில் போடும்போது கொஞ்சம் கூட நம்ம வந்து கஷ்டப்படாமல் இதாகிடுச்சு. இல்லாட்டின்னா ஒரு சின்ன முடிச்சா வரும். இதை கொஞ்சம் திரள ஆரம்பிக்கும் போது நெய் போட வேண்டியது. சரி, ஓகே. நெய்யை அப்பப்போ ஊற்றிக்கிட்டே வரணும், கிண்டிக்கிட்டே. ஆமாம், நெய் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட போது இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிட வேண்டியதான். ஏன்னா இதை இந்த மைசூர் பாக்கோட ஒரு இதே வந்து நெய்யை வந்து உள்வாங்கிடும். பெரிய நெய் மிதக்காது.
இனி அது உள்ள இழுக்க இழுக்க நெய் ஊற்றணும். ஆமாம். இது மாதிரி அந்த பதம் வர்ற வரைக்கும் பண்ணணும் இல்லையா? நம்ம மொத்தமாக நெய்யை ஊற்றிடலாம்ல ஆண்டி அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வந்து நம்ம நெய்யை ஊற்ற அது இன்னும் கொஞ்சம் வேக்காடு வெந்து கொடுக்கும், வாசம் கூடும். மைசூர் பாக்கோட வாசமே அதில் தான் வரும். அதுவும் பெரிய கடையில் செய்கிறவங்கலாம் ஹாட்டாக சுட சுட நெய் ஊற்றுவாங்க. அதில் வந்து இன்னும் நல்லா வேகும் கடலை மாவு. இதில் இப்போ இருந்த நெய் பூரா ஊற்றியாச்சு. இது வேக்காடு வேக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ நெய் இல்லை. போதுமா? நீங்கள் போடுங்க அதை ஊற்றுறேன். நீங்கள் இது கூத்து எந்திரிச்சு வரணும். போதுமா? திரள ஆரம்பிச்சிருச்சுல. இனி இந்த அடியில் ஒட்டவும் ஒட்டாது. நல்லா பொங்கிடுச்சுல. இதுதான் பதம். அமர்த்திட்டேன் நான். ஏன்னா இனிமேல் இதை எடுத்து கொட்டிடணும். ஷீத்தல் கொட்டுமா? இந்த பிளேட் வந்து நாங்கள் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. பொங்கணும், அப்படியே மாவு பொங்கணும். நம்ம போட்ட மாவுலேருந்து இது நல்லா டபுள் ஆயிடுச்சு. இது நான் ஆறட்டும். ஆறி இது ஸ்லைஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். சூடாகவே இருக்கு. நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நான் அடுக்கிட்டேன். நான் வந்து தம்ப்நெயிலுக்கு இப்படி ஒரு பிக்சர் எடுப்பேன், ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு பிக்சர் எடுப்பேன். பார்ப்போம் எது நல்லா வருதுன்னு பார்ப்போம். அதனால் அம்மா இப்போ ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஓகே, சொல்லுங்கள். மைசூர் பாக்கு வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சு பார்த்ததுல வந்து இது இப்போ புதுசாக இருக்க நம்ம இது பண்ணியிருக்கோம். நல்லா சாஃப்டாக. அதுதான் வந்து இப்போ மைசூர் பாக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஹாய், நான் வந்து மைசூர் பாக்குக்கு வந்து டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? நாங்கள் கொடுக்குற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு வந்து இதே மாதிரி சாஃப்டாக சூப்பராக மைசூர் பாக்கு வரும். என்னென்ன டிப்ஸுங்கிறது இப்போ நான் அம்மாட்ட கேட்குறேன். அம்மா ஏதாவது மறந்துட்டாங்க? வந்து மெஷர்மெண்ட் வந்து 1:1:2 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது கடலை மாவு 1, சுகர் 1, நெய் 2 இல்லாட்டிங்கன்னா 1.25. இப்போ உங்களுக்கு வந்து நெய்யை வந்து மெல்ட் ஆக்காம வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா 1.25. அதே சரியா 1.25. அதை விட இன்னும் கொஞ்சம் கூட கம்மியா கூட கட்டியா நெய் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட சரியா போயிடும். அப்படி இருந்துச்சுன்னா நெய் தான் இதனுடைய இதை வந்து சாஃப்ட் ஆகும். அதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. ரெண்டாவது வந்து நம்ம வந்து கடலை மாவை வறுக்கணும். கடலை மாவை வந்து வறுக்கும் போது நீங்கள் எவ்வளோ நெய் போடுறீங்களோ, நெய் போட்டிங்கன்னா இப்போ நான் வந்து இப்போ தடவை அதாவது அம்மா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாங்கள் வந்து ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம், மைசூர் பாகு நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு அடுத்து நான் அதை லிங்க் பண்ணி விடுறேன். அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒரு 2 சின்ன ஸ்பூன் நான் கொடுத்தேன் அம்மாட்ட. அப்போ சின்ன ஸ்பூனில் அம்மா 2 ஸ்பூன் நெய் போட்டு அதை வறுக்கும் போது அது பவுடராகவே இருந்துச்சு. சரியா? ஸோ அதனால நான் அம்மா வந்து இன்னைக்கு கொடுத்தது கொஞ்சம் வந்து நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்து வச்சிருந்த நெய்யிலிருந்து தான், அதுலேருந்து தான் நம்ம வந்து போடணும். இதுக்கு மேலே நெய் வந்து நம்ம போட வேண்டாம். அந்த 1.25 டம்ளர் நம்ம சொல்கிறோம்ல, 1.25 மெஷர்மெண்ட் சொல்கிறோம்ல, 1.25 2 சொல்கிறோம்ல, அதுல இருந்து எவ்வளோ நீங்கள் நெய் எடுக்கிறீங்களோ அதில் வந்து வறுத்துருந்து அது அந்த பழைய மெத்தட் வந்து வறுத்துட்டு நாங்கள் அது வந்து பவுடராகவே இருந்துச்சு. இன்னைக்கு நாங்க வந்து நிறைய நெய் போட்ட போது என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து அப்படி பேஸ்ட் மாதிரி. என்ன தோணுதுன்னா இப்படி பண்ணுனா
அந்த கட்டியே விழல. அதுதான் வந்து எனக்கு அது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நான் அன்எக்ஸ்பெக்டட், எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட அம்மா இன்னைக்கு படிச்சுக்கிட்டது. ஆமா, தெரிஞ்சுக்கிட்ட ஒரு டிப்ஸ். அப்படி பண்ணலாம். பண்ணும்போது அப்ப நீங்க சிம்ல வச்சு நீங்க கிண்டணும். இதுக்கு வந்து என்னன்னா இப்ப அந்த மெத்தட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாசம் வர்றது வந்து நல்லா தெரியும். கலர் சேஞ்ச் ஆகுதுங்கிறதெல்லாம் பாத்துப்பீங்க. இதுல வந்து பார்க்க முடியாது. என்னைய மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுகளுக்கு தான் வந்து அது புரியும். இதுக்கு ஒரு மாதிரி மஞ்சள் கலர் வருது அப்படி நம்ம தட்டி போது நல்லா வருபட்டுருச்சு. நான் வந்து உங்களுக்கு கரெக்டா டைமிங் எழுதிடுறேன். இந்த இதுல வந்து சப்டைட்டில்ஸ்ல வந்து சப்டைட்டில்ஸ் கொஞ்சம் கவனிங்க. அதுல வந்து கரெக்டா நான் எழுதிடுறேன். இவ்வளவு நேரத்துல அது ரெடி ஆயிடும். அண்ட் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணாதீங்க. பண்ணா வந்து பரபரப்பா இருக்கும், டென்ஷன் ஆயிடும் நமக்கு. அதனால கடலை மாவு கண்டிப்பா ஃப்ரை பண்ணணும். ஆமா. அதுக்கப்புறம் இப்ப நீங்க பவுடராவே வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுங்க, சுகர் சிரப் பண்றோம்ல, பண்ணிட்டு அதை கீழே இறக்கி அந்த மாவை போட்டு நல்லா கலக்கிட்டீங்கன்னா இது இந்த கட்டி தட்டாம இருக்கிறதுக்கு நான் எழுதி வச்சிருந்த டிப்ஸ். ஆனா என்ன, எனக்கு வந்து இந்த தடவை கட்டி தட்ட வேண்டிய அவசியம் இல்லாம பேஸ்டா இருந்ததுனால அது ஈஸியா முடிஞ்சிடுச்சு. அந்த இதை கரைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ஆண்டி எப்படி செய்யணும்னோ அதை பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா சூப்பரா வரும். அந்த பதம் வருது இல்லையா, அந்த அப்படி பொங்கிக்கிட்டு பூத்துக்கிட்டு வருது இல்ல, அந்த நேரத்துல வந்து இப்படி எக்ஸ்பிரஸ் வேகத்துல நீங்க பண்ணிருங்க. அது பண்ணீங்கன்னா தான் அது வந்து, இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு அது போயிடும். சுகர் வந்து பூத்து வந்து மாவா நம்ம சின்ன பிள்ளைங்க என்ன மைசூர் பாக்கு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. அதனால அது பார்த்துக்குவாங்க, பார்த்து நம்ம செய்யற மாதிரி செஞ்சுக்குவாங்க. இதுதான் டிப்ஸ். இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மைசூர் பாக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து மைசூர் பாக்கு செஞ்சு தீபாவளிக்கு ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். விஷ் யூ வெரி 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 ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க, நீங்களே சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.